பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி அன்பையும் ஆசீர்வாதம் வாங்க சொன்னோன்னே வந்து அன்பு வந்து அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் கண்மணி மட்டும் மறுக்கிறாங்க. அடுத்து பாட்டி வந்து உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் பேரனும் பேத்தியும் எனக்கு ஒன்று தான். அதனால என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கண்மணி நான் இப்போவே கிளம்பிடுறேன் கண்மணி. அதுக்கப்புறம் அத்தைக்கே வந்து உடம்பு சரியாகாது, பரவாயில்லையா அப்படின்றாங்க. சரி சரி நான் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். அன்பு சந்தோஷமாக கண்மணி கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. இதை பார்த்து வெண்ணிலாக்கு வைராகி எரியுது. செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டியை வந்து தனியாக கூப்பிட்டு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சிவகாமி வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்தது, என் பையனோட வாழ்க்கை அவ்வளோதான் பயமாக இருக்குது பாட்டி. நீங்கள் தான் வந்து என் பையனோட வாழ்க்கையை வந்து சரிப்படுத்தி கொடுக்கணும்னு நான் வந்துட்டேன்ல, நீ கவலையை விடு. எப்படியாவது கண்மணியும் அன்பையும் சேர்த்து வச்சுருந்தா இங்கேருந்து நான் கிளம்புவேன் அப்படின்றாங்க. நிஜமாகவே நடக்குமா? நடக்கும் நடக்கும் என் பேத்தி, நீ கவலைப்படாதடி சிவகாமி அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. தட்டி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சரி எதுக்காக அதான் குணமாயிட்டல, அப்புறம் என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம்ல, நான் சொன்னால் கண்டிப்பாக கண்மணி இங்கேருந்து போயிடுவா, அதுக்கப்புறம் என் பையன் தனிமரம் ஆகிடுவான், அதனால தான் அப்படின்னோடனே சரி இதுவும் நல்லது தான், நான் பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. சரிடி சாப்பாடை வாயில் வைக்க முடியல, யார் தான் சமைக்கிறது? அதுதான் 2 இருக்குதுங்களே, நான் பெற்றதும் எனக்கு வந்து வாய்ச்சதும் என் மருமகளும் என் பொண்ணு தான் சமைக்கிறாங்க. நல்லாவே இல்லை, வாயில் வைக்க முடியல. நீயும் இப்போ வந்து சமைக்க முடியாத நிலமையில் இருக்க, இப்போ நான் வந்து சமைச்சிட்டுமா அப்படின்னோடனே நீங்களா அப்படின்னோடனே பின்ன கண்மணி தானே சமைக்கணும், எப்படியாவது பாட்டி கண்மணியை சமைக்க வைக்க முடியுமா அப்படின்னோடனே அதை நான் பார்த்துக்கிறேன் விடு. கண்மணி உனக்கு ஆசை ஆசையாக சமைச்சு போடுவான், உனக்கு மட்டும் கிடையாது உன் புள்ள ஏங்குறான்ல கண்மணி சமையலுக்காக, இனிமேட்டு பாரு எப்படி சமைச்சு போடுறான்னு. கண்மணி சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா, அதை நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னோடனே இங்கே கண்மணியை வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு கண்மணி, இவங்க செய்கிற சமையல்லாம் என்னால் வாயில் வைக்க முடியல, ஒன்று நான் சமைக்கிறோம் இல்லை நீ சமைக்கணும். இந்த வயசான காலத்தில் என்னை சமைக்க சொல்ல போறியா இல்லை நீ எனக்கு சமைச்சு போட போறியா அப்படின்றாங்க பாட்டி கண்மணி கிட்ட. கண்மணி அப்படியே பார்க்குறாங்க. பாரு நீ சமைச்சு போட்டியனா உன் மாமியார் சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே சமைக்கிறாங்க. அடுத்து வந்து என் பேத்திக்கு நான் ஊட்டி விடுறேன், உன் புருஷனுக்கு நீ ஊட்டி விடுன்றாங்க. ஊட்டி விடணுமா அப்படின்னு கண்மணி இப்படி பார்த்து டென்ஷனாக வராங்க. என்ன கண்மணி ஏன் பாட்டி இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறியா, நீ என் பேரன் கூட சந்தோஷமாக இருந்தால் தானே என் பேத்தி வந்து சீக்கிரமாக குணமாகி வருவா, நான் என்ன பண்ணுறது கண்மணி அப்படின்றாங்க. சரி வேறு வழி இல்லாமல் கண்மணி ஊட்டி விடுறாங்க. கண்மணி வந்து தூங்குறதுக்காக சிவகாமி ரூமுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு வந்து எங்கே வர நீ அப்படின்னோடனே அத்தை கூட தான், நான் கீழே தானே படுத்துக்க போகிறேன், அவங்க பெட்டில் தான் படுத்துக்க போகிறாங்க. இங்கே பாரு நீ பெட்டில் படுத்துக்க போகிற கீழே படுத்துக்க போகிறல, இல்லை நான் தான் கீழே படுப்பேன், அவள் பெட்டில் படுத்துக்கிட்டோம், நீ வந்து உன் புருஷ ரூமுக்கு போய் படு அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இதுனா ஓ ரூமா, அன்பு இருக்கிற ரூம் தானே உன்னோடுது, அங்கெல்லாம் போய் நான் படுக்க மாட்டேன் பாட்டி, நான் வேணா போயிட்டு சமையல் கட்டில் படுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ இங்கே பாரு நீ போயிட்டு உன் அன்பு ரூமில் படுத்தா மட்டும்தான் இங்கே உன்னோட மாமியாருக்கு குணமாகும், அவளும் நிம்மதியாக இருப்பா, அன்பும் கண்மணியும் சேர்ந்துட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை நீ ஏற்படுத்தினாதான் அவள் குணமாகி வருவா. இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா, அவள் குணமாகணும்னு நினைக்கிறியா? நான் அத்தை குணமாகணும் தான் நினைக்கிறல, அப்பா அன்பு ரூமுக்கு போ, அங்கே போய் படு, அதுக்கப்புறமா பாரு எவ்வளோ சீக்கிரமாக குணமாயிடுறா உன் அத்தைன்னு சொல்லிட்டு. என்னால் அங்கே போக முடியாது பாட்டி, சொன்னால் புரிஞ்சுக்குங்க, இங்கே பாரு உனக்கு உன் அத்தை நல்லா இருக்கும்னா போ, இல்லைனா ஓ இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அன்பு வந்து சந்தோஷமாக என்ன கண்மணி என்ன வேணும் அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை பாட்டி என்னை இங்கே தான் படுக்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கு, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஐயோ என் பாட்டினா பாட்டி தான், ஒரே நாள் என் கண்மணி என் ரூமுக்கு அமிச்சிட்டாங்களே, கண்மணி நீ மேலே படுத்துக்க கண்மணி, நான் கீழே படுத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் வேணா நம்ம 2 பேரும் ஒன்றாவே பெட்டில் அப்படின்னு அப்படி பார்த்து பறிக்கிறாங்க. சரி 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 நீ நான் வந்து மேலே படுக்கல, நான் கீழே படுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்கள் இடத்த நீங்கள் படுங்க, நான் கீழேயே படுத்துக்கிறேன், இல்லை நான் ஷோபா மேலே படுத்துக்கிறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஐயோ எப்படியோ கண்மணி என் ரூமுக்கு வந்துட்டா, எனக்கு இது போதும் வேறு எல்லாம் அப்புறம் தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் அன்பு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கண்மணி வந்து அன்பு ரூம்லேருந்து காலையில் எழுந்து வராங்க. இதை பார்த்து வெண்ணிலாக்கு அதிர்ச்சியாக இருக்குது, அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே மயூரி ஸ்வேதாக்கு எல்லாருமே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. இவை என்ன இங்கேருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் வந்து கண்மணியே பார்க்குறீங்க, அவள் புருஷ ரூம்லேருந்து அவள் வரா, இல்லை பாட்டி அவங்க 2 பேருக்கும் சண்டை, புருஷன் பொண்டாட்டினா எந்த வீட்டில் சண்டை வரல, எல்லார் வீட்டில் தானே சண்டை வருது, அதுக்காக 2 பேரும் ஒரே ரூமில் தூங்கக்கூடாதுன்னு எதாவது இருக்காண்ணா, அவங்கெல்லாம் சமாதானம் ஆகிடுவாங்க, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கண்மணி அன்பு கூட சண்டை வரும், நடுவில் பூந்து ஆட்டத்தை கழிச்சு 2 பேரும் பிரிக்கலான்னு பிளான்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைச்சி சொல்கிறாங்க. மயூரியும் ஸ்வேதாவும் பாட்டி நாங்கள் ஒன்றும் அப்படி நினைக்கல, நினைக்காம இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போகிறாங்க. அதிர்ஷ்ட வெண்ணிலா.